பழைய ரூஃபிங் சீட் செட்லேருந்து பழைய சீட்டெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு புது சீட்டு எப்படி மாற்றுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் எங்கே பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வயலூர் பக்கத்தில் தான் பண்ணியிருக்கிறோம். இந்த செட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 21 அடி, நீளம் வந்து 16 அடி. நம்ம நீளம் வந்து 18 அடியாக 2 அடி சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த செட்டில் சீட்டு மாற்றுறது மட்டும் இல்லாமல் செட்டோட ஹைட்டையும் அதிகமாக்க போகிறோம். அதுக்காக பிளேட் அடிக்கிறதுக்காக ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரில்லிங் பண்ணதுக்கப்புறம் ஆங்கர் போல்ட் யூஸ் பண்ணி பிளேட்டை வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 5x5 பேஸ் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆங்கர் போல்ட் வந்து 10 mm ஆங்கர் போல்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். போல்ட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் ராஃப்டரெல்லாம் வந்து டெம்பரரியாக ஹைட் ஏற்றி நிப்பாட்டிக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுக்கில் வந்து கட்டி நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். எல்லா சைடையும் இந்த மாதிரி ஹைட் ஏற்றி லெவலுக்காக கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக பிளேட்டில் வச்சு வெல்டிங் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பர்லினெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் ராஃப்டரை மட்டும் வெட்டி மேலே ஏற்றி வச்சுருப்போம். ஃப்ரேம் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ரைமர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட் ஏற்றுறது தான் வேலை மிச்சம் இருக்கும். இது மாதிரி செட் ஒர்க் உங்களுக்கும் பண்ணால் கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் செட் ஒர்க், SS அப்புறம் MS போன்ற எல்லா வேலையும் திருச்சி அப்புறம் தமிழகம் முழுவதிலுமே பண்ணுறோம்.